திருமாங்கல்யம் அண்டு மகளே என் மருமகளே இந்த 2 சீரியலும் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வர இந்த நிலையில இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப அதிகமா பரவிட்டு வருது. அப்பதான் அப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வேற மாதிரி ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இருக்கு. ஸோ இந்த கதையில என்ன மாற்றம் அண்டு இந்த திருமாங்கல்யமா இருக்கட்டும் இல்லனா மகளே என் மருமகளை சீரியல்ல வந்திருக்க நியூ அம்மு கேரக்டர் பண்ற காயத்ரி ஸ்ரீ இவங்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுக்கு ஒரு நடிகர் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாம். அந்த நடிகர் யாரு, இது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிலை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்களுடைய கணவர் மீது தான் இன்னொருத்தவங்களுக்கு லவ் வரும், இல்லைன்னா இன்னொருத்தவங்களுடைய லவ்வர் மேலதான் பசங்களுக்கு லவ் வரும். ஆனா மேக்சிமம் ஒய்ஃப் மேல லவ் வர மாதிரி எந்த ஆண்களையுமே தவறா காட்டல. ஆனா கல்யாணம் ஆன ஆண்கள் மீது காதல் வர மாதிரி பெண்களை மட்டும் ஏன் தவறா காட்டுறாங்க தெரியல. ஃப்ரம் பாரதி கண்ணம்மால இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அங்கதான் இது ரொம்ப பெருசா இருந்தது. குறிப்பா இந்த ஒன் சைட்ல வெண்பாவுடைய காதல் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி காதலா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் தாண்டி இது வேற மாதிரி. ஏன்னா பொதுவாவே இந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க பிடிக்காம இருக்கும். ஆனா இந்த திருமாங்கல்யம் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது காயத்ரி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் மகாவை சிஸ்டரா ரொம்ப பிடிக்கும், திருவ ஒரு லவ்வரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேர்ல யாரு கூட லைஃப் லாங் இருக்க போறாரு திரு அப்படின்னு பாக்குறது தான் இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ். சீரியலுடைய கிளைமேக்ஸ் என்னன்னு பல பேருக்கும் தெரியும். ஆனா கண்டிப்பா அது இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகதான் போகுது. ஏன் அப்படின்னா மலையாள சீரியலுடைய ரீமேக் தான் திருமாங்கல்யம். அப்படி இருக்கும்போது அதுல வர மாதிரியே தான் இதுல இருக்கு. அதுல நடிச்ச ஹீரோயின் தான் இப்ப இதுலயும் மகாவா நடிக்கிறாங்கன்ற பட்சத்துல அதே கான்செப்ட் தான் இருந்தாலும் கிளைமேக்ஸ் கண்டிப்பா மாறப்போகுது, ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்துறதுக்காக. ஏன்னா இவங்க இருக்காங்கல்ல, திவ்யாவா நடிக்கிறவங்க கமிட் ஆயிட்டாங்க. அதாவது லவ்வர் திரு கூட கமிட் ஆயிட்டாங்க. ஆனால் லவ்வர் திரு ஆல்ரெடி மகாவை மேரேஜ் பண்ணிட்டாரு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி சென்டிமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்கிறதுனால மகா அண்ட் திரு தான் லைஃப் லாங் ஒன்னா இருக்கணும் அப்படின்ட்டு பல கருத்துக்களை பார்க்க முடியுது. ஆனா திவ்யாவுடைய கருத்து என்னன்னா, எனக்கு அவங்க திருமணம் ஆனது தெரியாது. அப்படி இருக்கும்போது 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு என் லவ்வரா திருவ ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என் லவ்வர் கூட தான் என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு திவ்யாவுடைய ஒரு கருத்து. ஸோ யார் யார் கூட சேர போறாங்கன்றத கண்டிப்பா ஒரு கியூரியாசிட்டியோட தான் கொண்டு போக போறாங்க. நீங்களே அதுக்குள்ள எந்த முடிவு எடுக்காதீங்க. திவ்யாவா நடிக்கிறவங்க ஆல்ரெடி ஐஸ்வர்யாவா நம்ம எல்லார் மனசுல நீங்க அதை இடம் பிடிச்சிட்டாங்க. தாலாட்டு அப்படின்ற சீரியல்ல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆஹா கல்யாணத்துல செகண்ட் லீட் அப்படின்னே சொல்லலாம், ஒரு சுயநலவாதியான ஒரு நடிகைனே சொல்லலாம் அந்த சீரியல்ல. அதுக்கப்புறம் அப்படியே மாறி எல்லாமே சீரியல் எண்டில் மாறுவாங்க. ஆனால் இவங்க சீரியலோடைய நடுவுலேயே மாறி வில்லன்களை இவங்களையே திருத்த பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஐஷுவை நிறைய பேர் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் என்னவோ தெரியல, கண்டினியூஸாக ஒரு சில சீரியல்ஸில் அவங்க ஃபேஸை பார்க்க முடியுது. அப்படிதான் திருமங்கல்யத்தில் இவங்க திவ்யா பண்ணுறாங்க. ஸோ இவங்க தமிழ் பொண்ணு, நல்லாவே தமிழ் பேசுவாங்க, மாடலிங் துறைக்கு வரணும், பெரிய ஆளாக சாதிக்கணும் இப்படின்ற ஒரு எண்ணமோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம தான் இருந்திருக்காங்க. ஃபேமிலியெல்லாம் எதிர்த்து, ஃபேமிலியில் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. மாடலிங் வரும்போதே வீட்டில் போயெல்லாம் சொல்லி நான் படிக்க போறேன், கிளாஸ் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு தான் நடிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல வீட்டுக்கு தெரிய வருது. ஆஹா கல்யாணம் நடிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓகே இவங்க அந்த பாசிட்டிவ் ரோல் நடிக்கும் போது ஓகே இது ஒரு வேலை தான் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்ச படிப்புக்கு ஒரு ஐடி வேலைக்கு போ, அப்பதான் உனக்கு லைஃப் செட்டில் ஆகும் அப்படிலாம் வீட்டில் சொல்லியிருக்காங்க. அது எல்லா பேரண்ட்ஸும் சொல்றது தான். அப்படிதான் இவங்களுக்கு சொல்ல இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல நான் இதுல தான் இருப்பேன், உங்களுக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும், என்னுடைய துறையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விருத்தனமா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஃபேமிலியே சப்போர்ட் பண்றாங்க. கேட்கறாங்களா அவங்களே, திருவுக்கு யார் கூட மேரேஜ் நடக்கும், திருவுக்கு எல்லா மேட்டருமே தெரிஞ்சிருமா, மகா கூட திரும்ப சேர்ந்துருவாரா, இல்ல உன் கூட என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அப்ப எப்படி யார் கூட மேரேஜ் நடக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்லயே கதையை கேட்கறாங்களாம். அம்மா எனக்கே தெரியலமா அப்படின்லாம் வீட்டில் இவங்க சொல்லுவாங்களாம். ரொம்ப ரொம்ப மாடர்னான பொண்ணு. அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லாம் பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப கிளாமரான நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. அது கிளாமர்ன்றதை தாண்டி அவங்களுக்கு அது கம்ஃபர்டான ஒரு ட்ரெஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்ல இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ், ரீக்ரியேஷன்ஸ் இது எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன். ஸோ இவரை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் பேரா பார்க்கும்போது அழகா இருக்கு, உங்களுடைய ஐடி என்னன்ட்டு அவருடைய ஐடியை இவங்க கிட்ட கேட்குற அளவுக்கு ரொம்ப ஒரு சார்மிங்கான பர்சனாக அவர் இருக்காரு. ரியல் லைஃப்ல சேர்ந்தாலும் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஒரு பொண்ணு மீடியாவில் வரணும், ரொம்ப டாப் லெவலில் வரணும், அது சின்ன திரையா இருக்கட்டும் வெளி திரையா இருக்கட்டும், இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப
ரொம்ப டீசெண்டாக தான் சீரியல்லாம் நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா கேரக்டர் பண்ணும்போது ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸும் பண்ணியிருக்காங்க. ரோப்பே இல்லாமல் 5th ஃப்ளோரில் அந்த சன்செட் ஆகிற அந்த ஒரு ஃப்ளோர்லலாம் இவங்க நின்று கயிறே இல்லாமலாம் நடிச்சாங்களாம். அந்த டைம்லாம் ரொம்பவே பயந்தாங்களாம். அப்படிலாம் உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க. இப்போ இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின்ஸ்லாம். இந்த கிணத்துல உண்மையாலே குதிக்கிறது, ரோட்ல விழுந்து பெறல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இவங்க அவங்களுடைய பேஷனுக்காக ரொம்பவே எல்லாருமே இப்போ டெடிகேட்டிவா இருக்காங்க. உண்மையில அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கு. மகளே என் மருமகளே இந்த சீரியல்ல அம்முவா வந்து ஹீரோயின் தான் இருந்தாங்க, அதாவது சின்னம்மா தான் இருந்தாங்க. என்னடா சடனா ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ப்ரோமோஸ்லாம் ஃபுல்லாக அம்மு கேரக்டர் பண்ற காயோடைய ஃபோட்டோ தான் அண்ட் வீடியோஸ் தான். ஸோ இப்போதான் வந்து அம்மு வந்துட்டான்ட்டு சின்ன தம்பி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அம்மு யாருன்னு பார்த்தா நம்ம காயு. ரொம்ப பெரிய ஷாக்கு. இப்போ காயத்ரி வந்து யார் விட்ட ஆளா இருக்கும், யார் அனுப்பிச்சிருப்பாங்க, அம்முவா வந்து நடிக்கிறாங்களே, இது பின்னணி என்ன அப்படின்றது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்க போகுது. கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீக்வன்ஸா தான் இருக்க போகுது. அந்த சீக்வன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காயத்ரிக்கு ஒரு நடிகர் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். அது சீரியல்ல தான், ஹீரோ திரு கூட தான். மேரேஜ் யாரு கூடன்றது மிகப்பெரிய கேள்வி. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் இவங்க லைஃப்ல அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும். ஏன்னா சின்ன சின்னதா நிறைய விளம்பரங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இவங்க வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா ஒரு சீரியல்ல நெகட்டிவ் ரோல் பண்ணி பாசிட்டிவ் ரோல் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பொதுவா ஒரு சீரியலோட என்ட்ரியில நெகட்டிவ் ரோல் கொடுக்குறாங்கன்னா அந்த சீரியல் ஃபுல்லாவே நெகட்டிவா கொடுப்பாங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு சுயநலவாதியா இருந்து நெகட்டிவ் ஷேட்லாம் கொடுத்து அப்படியே பாசிட்டிவா மாத்தி இப்ப வர சீரியல்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரோல். இவங்க என்னதான் நெகட்டிவா பண்ணாலுமே நிறைய பேர் ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ரோல் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இது அவங்க ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களுடைய கெரியர் கிராஃப்ட் வந்து ஏறிக்கிட்டே தான் போக போகுது. பல பேரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்றாங்க. நிறைய பேர் இவங்களை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்களாம், இவங்க கிட்ட வந்து பேசுறாங்களாம். அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா. உண்மையாலே இதெல்லாம் சூப்பர். எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்றாங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.